தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மாங்காய் விளைச்சல் குறைந்து விளைவீழ்ச்சி ஏற்பட்டு உள்ளதால் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் வேதனை அடைந்து உள்ளனர். சுமார் 2000 ஏக்கரில் இமாம் பசந்த், அல்போன்சா, பங்கனவள்ளி, செந்தூரா உள்ளிட்ட பல்வேறு ரக மாமரங்கள் சாகுபடி செய்யப்பட்டு உள்ளன. ஆனால் இந்த ஆண்டு போதிய மழை இல்லாததால் விளைச்சல் கடுமையாக பாதிக்கப்பட்டு உள்ளது. இதனால் கடந்த ஆண்டை விட மாங்காய் விலை சரிந்து உள்ளது. தற்போது இமாம் பசந்த் கிலோ 50 ரூபாய் முதல் 70 ரூபாய்க்கும், அல்போன்சா மற்றும் பங்கனவள்ளி 20 ரூபாய்க்கும், செந்தூரா, கல்லாமணி மற்றும் நீலம் வகைகள் 5 ரூபாய் முதல் 7 ரூபாய் வரை மட்டுமே விற்பனையாகின்றன. இந்த மாங்காய்கள் கர்நாடகா, டெல்லி உள்ளிட்ட வெளிமாநிலங்களுக்கும், சென்னை, திருச்சி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் அனுப்பப்படுகின்றன. எனவே பாதிக்கப்பட்ட மா விவசாயிகளுக்கு அரசு மானியம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டு உள்ளது. மா ஒரு 20 ஏக்கரில் பயிர் பண்ணியிருக்கிறோம். இந்த வருஷம் விளைச்சலும் இல்லை, விலையும் இல்லை. மாங்காய் பாருங்கள், அறுக்கிறதுக்கு ஆளும் இல்லை. இப்படி கொட்டி வீணாக போயிட்டுருக்குது. இதுக்கெல்லாம் அரசு எதாவது பார்த்து பண்ணுச்சுன்னா கொஞ்சம் விவசாயிகள்லாம் வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும். விவசாயிகளும் எதுவும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அரசாங்கம். இப்போ தற்போதைக்கு இந்த தள்ளுபடி அறிவித்தாங்க, அதை லோனை வேறு கட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அது வேறு இப்போ கட்டியே ஆக மாட்டேங்குது. அதுக்குள்ளே விவசாயிகளுக்கு பார்த்து ஏதோ ஒரு இந்த விஜய் அரசாங்கம் நல்லது பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த வருஷம் விளைச்சலும் கம்மிங்க, விலையும் ரொம்ப டவுனாக கேட்குறாங்க. ஜூஸ் பேட்டெல்லாம் மாங்காய் வேணாங்கிறாங்க, விலையும் ரொம்ப டவுனாக கேட்குறாங்க. அல்போன்சா பங்கனப்பள்ளியிலேருந்து ரொம்ப டவுனாக விற்கிது. விவசாயம் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கிறோம். மருந்தடிச்சு கூலி கூட கொடுக்க முடியல, வாங்கின கடங்கானும் கொடுக்க முடியலைங்க, காட்டுக்காரனும் கொடுக்க முடியல. 2 ரூபா 3 ரூபாய்க்கு மாங்காய் கேட்குறாங்க. நாங்கள் என்ன பண்ணுறது? இதோட எங்களுக்கு வேறு இதை விட்டு அங்கே வேறு பொழப்பில்லை. கரும்புக்கு கவர்மெண்ட்டு மானியம் தரீங்க, நெல்லுக்கு மானியம் தரீங்க, இந்த மாங்காய்க்கு ஒன்றுமே இல்லையே. நாங்களும் மனசந்தான், எங்கள் விவசாயத்தை எங்களையும் பாருங்கள், மா விவசாயத்தை கொஞ்சம் பாருங்கள். நாங்களும் மருந்து அடிச்சு தான் எல்லாமே கொள்முதல் எல்லாம் நெகம் கொண்டு தாலி கொண்டு நாங்கள் அடமானம் வச்சு நாங்கள் தான் விவசாயம் பண்ணுறோம். எங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு இதுக்கு எங்களுக்கு ஒரு இது தராதா, சலுகை தராதா, ஏதாவது இது பண்ணி தராதா எங்களுக்கு? அதாவது விவசாயம் எப்படின்னா, மாமரம் குத்தகைக்கு எடுத்து மாமரம் மருந்து அடிச்சிங்க. மருந்து அடித்த காசு கூட வாங்க இல்லைங்க. கூலி ஒரு ஆளுக்கு 700 800 கூலி கொடுத்து விவசாயி ஏகப்பட்ட பேர் நலுவடைஞ்சு போயிருக்காங்க. இன்றைக்கி மாங்காய் ரேட்டு 5 ரூபாய்க்கு விற்கிதுங்க கல்லாமணி. இதில் விவசாயிகள் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஆயிரக்கணக்கான ஏக்கர் இருக்குது, லட்சக்கணக்கான ஏக்கர் இருக்குது இந்த பகுதியில். எடுத்த கொல்லிமலை பகுதி ஏகப்பட்ட பேர் இன்றைக்கி வாழ்வா சாவா மாங்காய் வியாபாரி ரொம்ப நலுவடைஞ்சு போய்விட்டாங்க. இதுக்கு என்ன தக்க நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.